கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நாம் பாவத்தின் பிடியிலே சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு நாம் காணப்படலாம். ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தும், வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தும், அதிலே நம்மால் ஜெயம் கொள்ள முடியாதபடிக்கு நாம் கஷ்டப்படலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நாம் அடிமைப்பட்டு இருக்கலாம். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாய் உண்மையோடு வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தும் நாம் அதிலே தோல்வியுற்று நிற்கின்றோமா? நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை அதிலிருந்து விடுவிப்பார். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது நமக்குள் காணப்படுகிற குறைவுகள், நம்மை பலவீனப்படுத்துகிற பலவீனங்கள், நாம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தும் செய்ய முடியாதபடிக்கிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இருட்டான ஒரு அறையிலே வெளிச்சம் பிரவேசிக்கும் போது அந்த இருள் இருந்த இடம் அறியாதபடிக்கு வெளிச்சம் அந்த இடத்தை ஆட்கொள்கிறது. அதே போல கர்த்தர் நமக்குள் கிரியை செய்யும்போது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நமக்குள் இருக்கின்ற எல்லா குறைகளையும் அவர் மாற்றி நிறைவாகிய அவர் நம்மை ஆட்கொள்வார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது எதிலே நாம் குறைவு பெற்று இருந்தாலும் கர்த்தர் அந்த குறைவுகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆகவே கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் என்றென்றும் அவரோடு கூட இருக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ, உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.